அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் ஒரு முள்ளங்கி குழம்பு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது நம்ம பசியின்மையை போக்கும். அதே மாதிரி நம்ம காய்ச்சலாக இருக்கும்போது இது சாப்பிட்டோம்னா சீக்கிரம் குணமாயிரும்னு சொல்லுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. அப்புறம் நம்ம இதில் கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்குது, நார் சத்து தான் அதிகமாக இருக்குது. இது சாப்பிடும்போது நம்மளுக்கு உடல் குளிர்ச்சி கிடைக்கும். வெயில் காலத்தில் இதை நிறையா சாப்பிட்லாம். தண்ணி காயின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு வாணலி எடுத்துகிட்டு இதில் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் பக்கம் இருக்கும். பெரிய வெங்காயம் 1 மட்டும் போட்டுக்கிறேன். நறுக்கிட்டு அது கூட 5 வரமிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. 5 நிமிஷம் போல் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி ஒரு 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளியாக 2 தக்காளி போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கி கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம தக்காளி போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ 2 தக்காளி நறுக்கி வச்சதை போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சு இந்த வெங்காய தக்காளி எல்லாம் வதக்கினீங்கன்னா தான் அந்த மனம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது அது கருகினா நல்லா இருக்காது குழம்பு. அதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 7-8 மிளகு, அதுக்கப்புறம் 3/4 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். ஒரு 3 பட்டை பீஸ் எடுத்திருக்கேன். 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் போட்டு அரைக்கிறேன். இதுக்கு இஞ்சி பூண்டுலாம் எதுவும் போட வேண்டியதில்லை. அது நம்ம இஞ்சி பூண்டு போட்டோம்னா அது வேறு மாதிரி இருக்கும் குழம்பு. அதனால் நீங்கள் இஞ்சி பூண்டெல்லாம் எதுவும் போட வேணாம். இதை மட்டும் போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்குனிங்கன்னா நல்லா வாசம் வரும். அந்த கிராம்பு, பட்டை இதெல்லாம் சேர்ந்து ஒரு குழம்பு வாசமாட்டு அடிக்கும். நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கு, குழம்பு வாசம் வருது அப்படின்னா அப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பு தேங்காய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஆனால் நிறைய போடாதீங்க. நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப சக்கையாட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இந்த மசாலா அரைக்கிற அளவு போட்டுக்கோங்க. அதுக்கு உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு பிரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு இந்த இடையில நீங்கள் என்ன பண்ணுங்கள், முள்ளங்கி தோல் சீவிட்டு சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 2 முள்ளங்கி இருந்தால் கூட போதும். நிறையா வேணும் அப்படின்னுலாம் இல்லை. 2 முள்ளங்கி இருந்தால் போதும். அதை தோலை சீவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ணாலும் சரி, நீல வாக்கில் கட் பண்ணாலும் சரி. அதுக்கப்புறம் ஒரு வாணலி சூடு பண்ணிட்டு நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அது கூட கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும், வரமிளகா 1, பச்சை மிளகா 1 போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் வரமிளகா மட்டும் போட்டுக்கோங்க, இல்லை பச்சை மிளகா மட்டும் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. இதை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெட்டி வச்சுருக்கிற முள்ளங்கியை இதை போட்டுக்கோங்க. இவ்வளோ அளவு இருந்தால் கூட போதும். ரொம்ப நிறையாலாம் போடணும்னா நிறையா இருந்துச்சுனாலும் போட்டுக்கோங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது மாதிரி செய்யும்போது. அதை ஒரு 2 நிமிஷம் வறுத்திங்கன்னா இது மாதிரி தண்ணி விடும். தண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3/4 ஸ்பூன் மட்டும் உப்பு போடுங்க. நீங்கள் உப்பு நிறையா போட்டிங்கன்னா முள்ளங்கி எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிக்கும். அப்புறம் முள்ளங்கி உப்பாக தான் இருக்கும். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு ஒரு பிஞ்சளவு போட்டிங்கன்னா போதும். ஏன்னா மசாலாலே நம்ம உப்பு போட்டு அந்த மஞ்சள் பொடியெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் கொஞ்சமாக போட்டுட்டு இது மாதிரி கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா அது சீக்கிரம் வெந்துடும். முள்ளங்கி நீங்கள் போட்ட உப்பும் அதை அப்சார்ப் பண்ணிக்கும், நல்லா வெந்துடும். சிம்மில் வச்சாவே போதும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். இல்லை, ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இடையில நம்ம ஆற வச்ச மசாலாவை அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ முள்ளங்கி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆன மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஜாரில் இருக்கிற மசாலாலாம் இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 சொம்பு 1/2 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அதை பார்த்து அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு இப்போ நம்ம மசாலாவில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், காய்க்கு உப்பு தனியாக போட்டுட்டோம். இப்போ தண்ணி குழம்பு இப்போ கலந்ததுக்கு மட்டும் உப்பு போடணும். அதுக்கு 1 ஸ்பூன் மட்டும் போட்டிங்கன்னா போதும். முள்ளங்கியில் உப்பு இருக்கும், மசாலாலேயும் உப்பு இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி 1 செம்பு ஊற்றிருப்பீங்க இல்லையா, அதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம். தண்ணி இந்த அளவுக்கு தண்ணி பதமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் கொதித்து வரும்போது கொஞ்சம் கெட்டியாகும். ஒரு 1/2 டம்ளர் 1 டம்ளர் சுண்டிடும். அப்புறம் கறி மசாலா பொடி நான் 1 டீஸ்பூன் போடுறேன். இது குழம்பு நல்லா மணமாக இருக்கும்.
அந்த டேஸ்ட்டும் கொடுக்கும். நீங்கள் வந்து கறி மசாலா மட்டும் 1 ஸ்பூன் கடைசியில் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு காரமெல்லாம் பார்த்து சரியாக இருக்குன்னா மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. அப்புறம் 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா இப்படி நல்லா முள்ளங்கியெல்லாம் வெந்து குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா வாசமாக இருக்கும். முள்ளங்கி வந்து கொதிக்கும் போதே நல்லா வாசம், வீடு ஃபுல்லாக வாசமாக இருக்கும். அந்த முள்ளங்கி வந்து ஒரு சிலருக்கு வந்து அந்த வாசம் தான் பிடிக்காது. ஆனால் அது மாதிரி நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலா அரைச்சி ஊற்றி இதெல்லாம் கொதிக்க வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வராது. நல்லா முள்ளங்கியோட வாசம் நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்தளவு கெட்டியாக வேணுமோ அந்தளவு வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் தண்ணியாக வச்சுட்டு இறக்கிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்ற பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது வந்து நீங்கள் சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, இட்லி, தோசை, ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இந்த குழம்பு வந்து லேடிஸ்க்கு வந்து இந்த வெள்ளைப்படுற பிரச்சனைக்கெல்லாம் இது வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், இல்லை இது மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. சும்மா நம்ம வறுவல் செய்யும்போது அதோடய ஸ்மெல் ஒரு சிலருக்கு பிடிக்கிறதில்ல. அதனால் இதை மாதிரி செஞ்சிங்கன்னா குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.